ஹாய் வெல்கம் டு த ஸ்குவாட். திஸ் இஸ் கோடைவோ. ஸோ போன எபிசோடில் 2 கொஷின் பார்த்துருந்தோம். அது வந்து பாலிமார்ஃபிசம் ரிலேட்டடாக இருந்துச்சு. இந்த வீடியோலையும் 2 கொஷின் பார்க்க போகிறோம். இதுவுமே ரவுண்ட் 1ல் சோஹோவில் கேட்ட கொஷின்ஸ் தான், அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிற கொஷின்ஸ். ஓகே, அகைன் இதுவுமே வந்து ஜாவாவில் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. சியில் கூட கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்ம ஆல்ரெடி சி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம், அது வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னும் கொஞ்சம் கொஷின் சியில் இருக்குது, பட் அது ஜாவா கொஷின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் கவர் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடும் இருக்கும். லைக் மேத்தமேட்டிக்ஸ், ரீசனிங் அந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க. அதுக்கு வந்து லாஜிக் ஐவோன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு சேனல் வச்சுருக்கோம். அதுலேயும் நான் தான் வருவேன். அதுலேயும் நான் தான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதில் இந்த ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து அதில் இருக்கும். அவுட்புட் கோடிங் ரிலேட்டட் கொஷின்ஸ் கோடைவோ அண்ட் நார்மல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து லாஜிக் ஐவோவில் இருக்கும். ஓகே ஃபைன், லெட்ஸ் கெட் இன்டு தி கொஸ்டின். ஸோ கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. இதில் PSVM பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ARR1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் அரே வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 1 2 3ன்னு சொல்லி வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. ARR2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அரேயும் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அதே மாதிரி எக்ஸாக்டாக 1 2 3ங்கிற வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே இஃப் ARR1 இஸ் ஈக்குவல் டு ARR2 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா சேம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நாட் சேம் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்க கோடு. இதுக்கு அவுட்புட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு அவுட்புட் வந்து நாட் சேம் அப்படின்னு தான் வரும். எதனால அப்படின்னா இந்த ARR1 அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னு கேட்டால் ஒரு அட்ரஸ் தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த அரேங்கிறது வந்து இப்போ நீங்கள் C++ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அரே இஸ் பேசிக்லி எ பாயிண்டர். பாயிண்டர்ஸ் வச்சு தான் அரே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட அட்ரஸ் தான் நம்மளுக்கு இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த ARR1ங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேனே. இப்போ வந்து system.out.println இங்கே வந்து ARR1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ லெட்ஸ் ஜஸ்ட் ரன் திஸ். அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமான ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஒன்று வருதா? ஸோ இது பேசிக்லி இது ஒரு அட்ரஸ் இன் யுவர் RAM. ஓகே, ஸோ அதே மாதிரி இஃப் ஐ பிரிண்ட் ARR2 இட் வில் பி another அட்ரஸ் இன் யுவர் RAM. ஸோ இது வந்து ரெண்டாவது அரேயோட அட்ரஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரெண்டு அட்ரஸையும் தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அண்ட் அது ரெண்டும் வந்து சேம் கிடையாது, ஆப்வியஸ்லி இல்லை, ரெண்டும் வேற வேற அட்ரஸ். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு சேம் அப்படிங்கிறது வராது. ஸோ நாட் சேம் தான் ஆன்சர். அண்ட் ஆல்ரெடி ரன் பண்ணுறப்பவே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் நாட் சேம். சப்போஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு அரே இருக்குது, அந்த ரெண்டு அரேயை கம்பேர் பண்ணணும்னா எய்தர் நீங்கள் யூ கேன் ரைட் யுவர் ஓன் லாஜிக் வேர் இந்த ரெண்டு அரேயும் வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கா, செகண்ட் எலிமெண்ட் ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கா, தேர்ட் எலிமெண்ட் ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கான்னு சொல்லி கம்பேர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சைஸ் ஆஃப் தி அரே ரெண்டும் சேமாக இருக்குதான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்ஸாக சேமாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இப்படி இல்லைனா டிஃபால்ட்டாகவே வி ஹாவ் அ ஃபங்க்ஷன் டு டூ திஸ். அது என்ன அப்படின்னா அரேஸ் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் ARR1, ARR2 அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த ரெண்டு அரேல இருக்கிற வேல்யூஸும் சேமான்னு சொல்லி பார்க்கும். பட் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், java.util வந்து இம்போர்ட் பண்ணும். java.util.star. ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, சம் எரர் வருது. வித்தவுட் இஃபா என்ன வித்தவுட் இஃப்னு வருது? இஃப் தான் இங்கே இருக்குது. ஓ, இங்கே தெரியாமல் ஒரு இது செமிகோலன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வேற எரர். java.unitன்னு போட்டேன்னா util java.util.star. ஓகே, இப்போ வந்து சேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துருச்சு இல்லையா? ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த அரே டாட் ஈக்குவல்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு அரேல இருக்கிற வேல்யூஸ் வந்து சேமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். பட் நம்ம பிளெயினாக இந்த மாதிரி ARR1 இஸ் ஈக்குவல் டு ARR2 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறப்ப அது வந்து அந்த ரெண்டு அட்ரஸஸ் தான் செக் பண்ணும். அந்த கேஸில் நம்மளுக்கு ஆன்சர் வந்து நாட் சேம் அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, ஸோ அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். test1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. இதில் ஸ்டாட்டிக் இன்ட் a அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம். இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி வேரியபிள்ஸாக கிரியேட் ஆகாது. அது வந்து ஆப்ஜெக்டோட வேரியபிள் இல்லை, கிளாஸோட வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் அப்டேட் பண்ணாலுமே அந்த வேரியபிள் வந்து அப்டேட் ஆயிரும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஸ்டாட்டிக். அண்ட் ஆப்ஜெக்ட் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்கு. ஸோ கர்லி பிரேஸ்க்குள்ள நம்ம
கோட் எழுதியிருந்தோம்னாலே அது ஒரு பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு பிளாக் ஆஃப் கோடு இருக்கு கர்லி பிரேஸ்க்குள்ள. இதை வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஸ்டாட்டிக் பிளாக். ஸ்டாட்டிக் பிளாக்னா என்ன அர்த்தம்னா, இந்த டெஸ்ட்டுங்கிற கிளாஸ் இருக்குல்ல, டெஸ்ட் ஒன்னுங்கிற கிளாஸ், இந்த கிளாஸ் வந்து எப்போ மெமரியில லோட் ஆகுதோ அப்பவே இந்த ஸ்டாட்டிக் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே, இந்த டெஸ்ட் ஒன்னுங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே, இன்ஸ்டான்சியேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஒன்ஸ் இந்த கிளாஸ் கம்பைல் ஆகி மெமரியில லோட் ஆன உடனேயே இந்த ஸ்டாட்டிக் பிளாக் வந்து ரன் ஆயிரும். ஸோ மெயின் ஃபங்க்ஷனே எம்டியா இருந்தாலுமே இந்த ஸ்டாட்டிக் பிளாக் வந்து கண்டிப்பா ரன் ஆயிரும். அதுதான் வந்து இந்த ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்கை கொடுத்தீங்கன்னா அதுதான் அர்த்தம். கம்பைல் ஆகி கோடு வந்து லோட் ஆன உடனே வந்து இது ரன் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஏ இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து 4 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இன்சைட் ஸ்டாட்டிக் பிளாக்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஏயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பிளஸ் இங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் தான் இப்படிதான் போடணும். ஜாவாவோட சின்டாக்ஸே வந்து இதுதான். ஏன்னா பேசிக்கா இங்க நம்ம என்ன பண்றோம்னா, வி ஹாவ் அ ஸ்ட்ரிங் ஹியர். இது ஒரு ஸ்ட்ரிங். இந்த ஏங்கிறது ஒரு இன்டீஜர். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கன்கேட்டினேட் பண்றோம். பிளஸ் ஆபரேட்டர் வந்து இந்த இடத்துல கன்கேட்டினேட் பண்ணும். இந்த ஏவையும் ஸ்ட்ரிங்கா மாத்தி பிரிண்ட் பண்ணும். அதுதான் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல பிளஸ் தான் போடணும். பைத்தான் பார்த்துருந்தீங்கன்னா அதுல கமா போட்டிருப்பீங்க. பட் ஜாவால இந்த இடத்துல பிளஸ் தான் போடணும். ஓகே, யா. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாட்டிக் பிளாக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன்னு இருக்கு. நம்ம கிளாஸ் பேரும் டெஸ்ட் ஒன், இதுவும் டெஸ்ட் ஒன் அப்படின்னா இது ஒரு கன்ஸ்ட்ரக்டார்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிறப்ப, இன்ஸ்டான்சியேஷன் அப்ப இது வந்து கால் ஆக போகுது. இதுல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இன்சைட் கன்ஸ்ட்ரக்டார்னு பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிட்டு இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் ஏ இருக்கு இல்லையா, அதை வந்து 10 அப்படிங்கிற வேல்யூக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்புறம் ஃபங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுவுமே வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். இதை நம்ம ஸ்டாட்டிக்னு கொடுக்கலன்னா இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் ஆக்சஸ் பண்றப்ப பிரச்சனை வந்திருக்கும். பட் அகைன் ஸோ ஸ்டாட்டிக்னு கொடுத்துட்டாங்க. அதுல என்ன பண்ணியிருக்காங்க, ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஒன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஆனதுக்கப்புறம் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஏ வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கிறோம்னா, நம்ம டெஸ்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டெஸ்ட் ஓபிஜே ஈக்குவல் டு நியூ டெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். பண்ணிட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கால் பண்ணி ஃபங்க்ங்கிறத கால் பண்ணியிருக்கோம். இதுக்கு அவுட்புட் என்னங்கிறது தான் கேள்வி. ஓகே, இப்போ முதல்ல ரன் கொடுத்தோன்னே கோடு கம்பைல் ஆக போகுது. கம்பைல் ஆனதுக்கப்புறம் மெமரியில லோட் ஆகும். லோட் ஆன உடனே ஸ்டாட்டிக் பிளாக் வந்து ரன் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன்னா, ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷனே ரன் ஆகலைனாலும் ஸ்டாட்டிக் பிளாக் ரன் ஆயிரும். ஸோ முதல்ல ரன் ஆக போது இந்த ஸ்டாட்டிக் பிளாக் தான். ஏங்கிற வேரியபிளுக்கு 4னு வேல்யூ அசைன் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் இன்சைட் ஸ்டாட்டிக் பிளாக்குங்கிற டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு 4ஓட வேல்யூ பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இன்சைட் ஸ்டாட்டிக் பிளாக் ஏ ஈக்குவல் டு 4 அப்படிங்கிற ரெண்டும் முதல்ல பிரிண்ட் ஆயிரும். சரியா, இது வந்து மெயின் ஃபங்க்ஷன் வர்றதுக்கு முன்னாடி. அப்புறம் மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரும். மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன பண்றோம், இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் டெஸ்ட் ஒன்னுங்கிற கிளாஸுக்கு. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப என்ன ஆகும், கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஸோ அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் எங்க இருக்கு, டெஸ்ட் ஒன்னு சொல்லிட்டு இங்க இருக்கு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இன்சைட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஏயோட வேல்யூ வந்து நம்ம 10 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இன்சைட் ஸ்டாட்டிக் பிளாக் ஏ ஈக்குவல் டு 4னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இன்சைட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டாட் ஃபங்க் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள என்ன ஆயிருக்கு, ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10ஆ இருந்த வேல்யூ இப்போ 11ஆ மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ பிரிண்ட் பண்றாங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு 11 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இப்போ என்னெல்லாம் இருக்கும், முதல்ல இன்சைட் ஸ்டாட்டிக் பிளாக் பிரிண்ட் ஆகும், ஏ ஈக்குவல் டு 4னு பிரிண்ட் ஆகும். அப்புறம் இன்சைட் கன்ஸ்ட்ரக்டர் பிரிண்ட் ஆக போகுது. அப்புறம் இங்க வந்து ஏ ஈக்குவல் டு 11 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆக போகுது. ஆன்சர் செக் பண்ணி பார்த்துடலாமா? யா, ஸோ அதுதான் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ஸ்டாட்டிக் பிளாக்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அவ்வளோதான். வேற எதுவும் இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. இது தெரிஞ்சிருந்தாலே வந்து இந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஜாவா கிளியராக தெரியலன்னா 10 ஹார்ஸ் ஜாவா கோர்ஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதை போய் பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ் வே பெட்டர். அண்ட் ஆல்சோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். ஊப்ஸ் மட்டும் ப்ரஷ் அப் பண்ணணும்னா அதுக்குமே வி ஹேவ் செப்பரேட் கோர்ஸ். 3 ஹார்ஸ்க்கு ஒரு ஜாவா ஊப்ஸ் கோர்ஸ் இருக்குது, அதுவுமே நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் C++ல ஊப்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா C++க்கு ஊப்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு 2.5 ஹார்ஸ் கோர்ஸ் தனியாக வச்சிருக்கோம். ஸோ இட்ஸ் அப் டு யூ, எது வேணால் பாருங்கள். பட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அண்ட் ஜாவாவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரவுண்ட் 1லேயே இப்போ ஜாவா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைன். ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் 2 கொஸ்டின்ஸோட பார்க்கலாம். தரேன்.